ஹாய். இந்த வீடியோல நம்ம யூனிவர்ஸ் கிட்ட எப்படி ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆயிக்கிறது, நமக்கு இதெல்லாம் தான் வேணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சீக்கிரமா எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நமக்கு வெளியூர்ல போயிட்டு மொழி தெரியாத ஊர்ல இருக்கிறீங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்க நீங்க உங்க மொழியில சொல்வீங்க. அவங்க மொழியில புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகி உங்களுக்கு தேவையானது லேட்டா கிடைக்கும். இதுவே நீங்க தமிழ் தெரிஞ்ச ஒருத்தரை பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க தமிழ்ல சொல்லிட்டீங்கன்னா, அவங்க டக்குன்னு புரிஞ்சு உங்களுக்கு சீக்கிரமா குடுத்துருவாங்க இல்லையா? அந்த டைம் டிலேயிங் இருக்கு இல்லையா? அது இல்லாம எப்படி டக்குன்னு நம்ம கேட்டதை கேட்டபடியே குடுக்க முடியும். அதுக்கு நம்ம கேட்கறதுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அத நம்ம பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யுனிவர்ஸ் கிட்ட கேட்கிற ஸ்டேஜ் அளவுக்கு ஃபர்ஸ்ட் போவாதீங்க. இப்ப இருக்க லைஃப நான் எப்படி இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு டக்குன்னு ஒரு பிரேக் போடுங்க. பாசிட்டிவா நீங்க இருக்கீங்களான்னு பாருங்க. செல்ஃப்லெஸ்ஸா இருக்கீங்களான்னு பாருங்க. எல்லா சிச்சுவேஷன்லயுமே நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகுறீங்களா? உங்களோட சோல் வந்து ரொம்ப காமா, ரொம்ப அமைதியா, ஒரு நிம்மதியான ஒரு சோலா இருக்குதா? அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க. சரிங்களா? அத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நார்மலா இப்ப ஒரு கோவமா இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு சண்டை வந்துட்டு இருக்குன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து நமக்கு வேற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு காமா மியூசிக் போட்டிருக்க இடமா இருக்கட்டும், இல்ல பார்க்கா இருக்கட்டும், ஈவினிங் டைம்ல இல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துக்குலாம் போனீங்கன்னா, அங்க இருக்க எனர்ஜி வந்து வேற மாதிரி இருக்கும். இதெல்லாமே எப்ப நம்மளால அப்சர்வ் பண்ணிக்க முடியும்னா, நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது மட்டும் தான் அப்சர்வ் பண்ண முடியும். இப்ப நம்ம கூர்ந்து எப்படி கவனிக்கிறதுன்னா, நம்ம செல்ஃப வந்து நம்ம ரொம்ப காமா வச்சுக்கணும், அமைதியா வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், சைமல்டேனியஸா எப்படி இருக்கணும்னா, யூனிவர்ஸ் கிட்ட ஒரு அக்ரீமெண்ட் மாதிரி போட்டுக்கோங்க. என்னன்னா, எனக்கு நெறைய தேவைகள்லாம் இருக்குது. நான் உங்ககிட்ட இப்படிலாம் கேட்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல அதாவது நீங்க இப்ப 12th வரைக்கும் பாஸ் ஆனா தானே காலேஜ்க்குள்ள போ முடியும். அந்த மாதிரி நான் உங்கட்ட கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கட்ட கேட்கறதுக்கான ஒரு சில கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு இல்லையா? அத நல்லா வளர்த்துக்கிறேன். அதுவரைக்கும் எனக்கு எது நல்லதோ எனக்கு நீ அத குடு. சிலவங்க சொல்லுவாங்க யூனிவர்ஸ்க்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது. அது வந்து ஒரு குழந்தை மாரிம்பாங்க. இல்ல வந்து அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னு நெறைய ஒரு பக்கம் அது வேற சைடுல இருந்தா கூட, நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் வந்து நீங்க கேட்காமயே உங்களுக்கு தேவையானத நெறைய டைம்ல செய்வாங்க. அது எப்போங்கிறது நீங்களா உணரும் பொழுது மட்டும் தான் அது புரியுமே தவிர, இப்ப நான் சொன்னேன் அப்படின்னா, அது ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு கதையா மட்டும் தான் இருக்கணும். இருக்கும். நீங்களா உணரும் பொழுது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆத்மார்த்தமா அத நீங்க நம்ப ஆரம்பிச்சுருவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு இது வேணும், அது வேணும்னே கேட்காதீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருச்சுன்னா, உங்க லைஃப வந்து ரொம்ப அப்படியே செதுக்கணும் நீங்க. சரிங்களா? இப்ப என்ன தேவை? முதல்ல எல்லாருமே சொல்லுவாங்க, இப்ப இருக்க உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு காரணமே, நீங்க எந்த மோசமான சூழ்நிலையில வேணா இப்ப இருங்க. இல்ல எவ்ளோ ஹாப்பியான சூழ்நிலையில வேணா இருங்களேன். இப்போ அட் பிரசன்ட்ல ஒரு சிச்சுவேஷன் உங்களோட லைஃப்ன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு முன்னாடி வருது இல்லையா? அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்க போட்ட எண்ணங்கள், அந்த விதைகள் தான். சரிங்களா? இப்ப அத வந்து இப்ப நான் கெட்டதான் இப்ப என்னோட சிச்சுவேஷன் சரியில்லைன்னா, நானே எப்படி என் வாழ்க்கை கெட்டு போகணும்னு நான் நினைப்பேனான்னு கேட்டா, அதெல்லாமே வந்து அன்கான்ஷியஸ்ல வந்துரும். அத பத்தி இங்க நம்ம பேச வேண்டாம். முதல்ல அக்செப்ட் பண்ணணும் லைஃப்ல. அது நல்லதோ, கெட்டதோ, மேக்ஸிமம் கெட்டது ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பா போகுதுன்னா, அத அக்செப்ட் பண்ணுங்க. ஆமா, இது வந்து என்னால தான் நடந்திருக்கு. இது எனக்கு நடக்கணும்னு இருக்கு. அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலுக்கு, அந்த மெச்சூரிட்டிக்கு நீங்க மாறணும். சும்மா எல்லார் மாரியுமே இருந்துட்டு, எனக்கு யூனிவர்ஸ் அத பண்ணி குடுக்கணும், எனக்கு யூனிவர்ஸ் இத பண்ணி குடுக்கணும், எனக்கு இத வாங்கி தாங்க, எனக்கு அத வாங்கி தாங்கன்னு நீங்க சொல்லிட்டே இருந்தா மட்டும் பத்தாது. நார்மலா இருப்பாங்க தெரியுங்களா? பொறந்திருப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, சாப்ட்டுருப்பாங்க, காலேஜ் போவாங்க, வேலைக்கு போவாங்க, அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை பெத்துக்குவாங்க, வயசாகி செத்துருவாங்க. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஆள், இந்த கம்ஃபர்டபுள்ல தான் என்னால இருக்க முடியுது. இத தாண்டி யோசிக்க முடியலைன்னா, நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்க்குள்ள வர வேண்டாம். அது உங்களுடைய டைம் வேஸ்ட். சரிங்களா? நீங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அத பாருங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு, என்னால இப்படி ஒரு ரொட்டீன்க்குள்ள ஒரு மோனோட்டனஸா எல்லாரும் மாதிரியான ஒரு லைஃப் எனக்கு வேண்டாம். அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, எப்படி இருக்கணுங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம எல்லாரும் எப்படி ஆயிட்டோம், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும். காலையில என்னோட இஷ்டத்துக்கு நான் எந்திரிப்பேன். நான் கண்டத சாப்பிடுவேன். நான் எப்படி வேணா, யார வேணா, என்ன வேணா பேசுவேன். அப்புறம் யார வேணா, எப்படி வேணா ஏமாத்துவேன். அப்புறம் வந்து நான் ரொம்ப நெகட்டிவா இருப்பேன். அப்புறம் எல்லாமே இம்ப்ராப்பரா பண்ணுவேன். ஒண்ணு கூட உருப்படியா பண்ண மாட்டேன். ஆனா, யூனிவர்ஸ் நான் கேட்டதெல்லாம் எனக்கு செஞ்சு குடுக்கணும். நான் நெனச்சதெல்லாம் எனக்கு நடக்கணும். நான் ஹாப்பியா இருக்கணும். இப்படிதான் 100% உண்மையிலேயே நெறைய பேர் இருக்காங்க. சாரி 90% இருக்காங்க. இல்ல 95, 96% இப்படிதான் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கைய மாத்துறதுக்கு அவங்க எந்த விதமான ஒரு சின்ன சேஞ்ச் கூட அவங்க பண்றதுக்கு ரெடியாவே இல்ல.
அப்படி இருந்துட்டு நீங்க யூனிவர்ஸை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் நாளைக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். அதையுமே சொல்றேன். இப்ப வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர்த்தோட லைஃபுமே மாறணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா அதுக்கான வேலையை செய்ய எத்தனை பேர் தயாரா இருக்கீங்கன்னு கேட்டா அதுல ஒருத்தர் கூட தயாரா இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க ஜாலியா இருப்பாங்க, போனை பார்ப்பாங்க, டிவியை பார்ப்பாங்க, அப்புறம் வந்து கேம் விளையாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து எனக்கு நான் நினைச்சதெல்லாம் படன்னு யூனிவர்ஸ் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணுங்கிற அளவுக்கு ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிட்டோம். சோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ற உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து எதுவுமே பண்ணாது. அப்படியே பண்ணாலும் அது வந்து அது பண்றது கிடையாது. அது வந்து இயற்கை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வரும். நம்ம ஒரு ரூல் இருக்கு இல்லையா, அது சார்ந்து நடக்குமே தவிர ரொம்ப கீனாலாம் நீங்க நினைச்சபடி உங்க லைஃப் எல்லாம் ஹாப்பியெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ இங்க வந்து என்ன பண்ணணும், நம்ம அந்த 10ஓட 11க்குள்ள போகக்கூடாது, அந்த ஆட்டுக்கூட்டத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல நீங்க உங்களை மாத்துறதுக்கு ரெடியா இருக்கணும், மாறுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். இதுக்கு நான் ரெடி. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அதுதான். அது லா ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கட்டும், இல்ல என்ன வேணா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் என்ன மாத்துறேன், இந்த ஒரு விஷயத்துக்காக நான் மாற ரெடியா இருக்கேன். நான் ரெடி ஆகி மாறினதுக்கு அப்புறம் அதை நான் கன்சிஸ்டன்டா என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்படி எல்லாம் யாராவது கொஞ்சம் ரொம்ப வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப எடுத்தோன்னு ஈஸியாலாம் இந்த ஹேபிட்லாம் வரவே வராது. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலா சொல்றனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா வேற வழி கிடையாது. நீங்க வந்து 10 மணிக்கு தூங்கி எந்திரிச்சிட்டு நான் பிரம்ம முகூர்த்தத்துல மெடிடேஷன் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இல்லைங்க என்னோட டைமே 9:30 to 10 தான் அப்படின்னா நான் தான் எழுப்ப முடியும். உங்களோட லைஃப் மாறணும்னு நீங்க தான் மனசு வைக்கணும். நீங்க தான் அதுக்கான மெனக்கடலை நீங்க தான் செய்யணும். ஸோ யூனிவர்ஸ் கிட்ட முதல்ல போகணும் அப்படின்னா நீங்க என்னெல்லாம் இப்ப நான் சொன்னதுல எதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் பேட் ஹேபிட், இதெல்லாம் ஒரு அடிக்ஷனு, இதெல்லாம் மாறினாவே நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்மள பண்ண விடாம தடுத்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் உடச்சு எரிஞ்சு ஒரு கையில ஒரு பெரிய பேட் வச்சுக்கோங்க. உங்க எல்லா கம்ஃபர்ட் ஜோனையுமே அடிச்சு உடச்சு சுக்கு ஆக்கிருங்க. சரிங்களா? இப்போ ஃப்ரெஷ்ஷா நீ என்ன கொடுக்குறியோ கொடு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ பேட் சுச்சுவேஷனா இருக்கட்டும். ஏன்னா ஏன் எடுத்தோன்னு நான் பேட் சுச்சுவேஷன் சொல்றேன் அப்படின்னா நீங்க உங்க லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கனாலே முதல்ல உங்களுக்கு வர எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்மாக்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது அது பாட்டுக்கு இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த மாத்தணும், நீங்க ஒரு கீ இப்படி ஒரு டைம் சுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க பாஸ்ட்ல, பிரசன்ட்ல, ஃபியூச்சர்ல பண்ண போற எல்லா நல்லது கெட்டதுக்கும் சேர்த்து இப்ப உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து கெட்டதா நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த கர்மாக்கள்லாம் நீங்க கழிக்கணும். எப்பவுமே வந்துட்டு எஸ்கேப் ஆகி போறதுங்கிறத தாண்டி அதை நம்ம அனுபவிச்சு கழிக்கும் பொழுது மட்டும்தான் அது உண்மையான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காக நான் ஏதோ ஒன்று எப்பவோ தெரியாம பண்ணதுக்கெல்லாம் நான் வந்து என்னோட கர்மாவை அப்படி நான் அனுபவிச்சு தான் கழிக்கணுமான்னு கேட்டா அப்படியும் கிடையாது. அதுக்கும் பைபாஸ் பண்ற வழிகள் நிறைய இருக்கு. நம்ம இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். சோ ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா சாதாரணமா கிடைக்காது, ரொம்ப ஈஸியா கிடைக்காது. ஈர்ப்பு விதி ஈஸி கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை. அது ஒரு நோண்டு பிடிச்ச வேலை. அந்த நோண்டு பிடிச்ச வேலையில வந்துட்டு தொணன்னு யாரால எல்லாம் இருக்க முடியும்? உங்களை நீங்களே டிஸ்டர்ப் பண்ணிக்கணும். அடிக்கடி நீங்க சும்மாலாம் இருக்க முடியாது. உங்களுக்கு தேவையான தாட்ஸ் போடணும். உங்களை பத்தி நிறைய நீங்க யோசிச்சுட்டே இருக்கணும். உங்களோட ஃபியூச்சருக்கு என்ன தேவையோ அதுக்கான விதையை நீங்க போடணும். இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இப்ப இருக்க தாட், இப்ப இருக்க உங்க லைஃப் ஸ்டைல் எல்லாமே உங்களோட பழைய தாட் மூலமா. சோ இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த லைஃப் ஸ்டைலுக்கான விதையை நீங்க இப்ப இருந்து போடணும். இதுக்கெல்லாம் யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ, எல்லாத்துக்கும் மெனக்கட நான் ரெடிப்பா அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து பார்த்து பக்குவமா எல்லாமே கொடுப்பாங்க. தேங்க்யூ.